ஹாய் ஹால் இன்றைக்கி எல்லாருக்கும் நியூ இயர் சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். இந்த saree எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னோடய ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு எங்கள் அம்மா கிஃப்ட் பண்ணது மைசூர் சில்க் மெட்டீரியலில். இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாம் வந்து நான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிட்ருக்க saree. மோஸ்ட்லி நான் கோயிலுக்கு வந்து saree போட்டு தான் விரும்புவேன். ஸோ சென்னையில் எங்கே போனாலும் கண்டிப்பாக saree போட்டிருப்பேன். வாங்க கோவிலுக்கு போகலாம். போயிட்டு சாமிக்கு தேவையான பூஜை பொருளெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் உள்ளார போயிட்டோம். கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அந்த ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட்டில் தான் போனோம். கூட்டம் நிறைய குழந்தைங்க பெரியவங்களோடலாம் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. விஐபி தரிசனம் போகிற வழி வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. ஆனால் இந்த ஃபேமிலி பீப்புள்ஸ் போய் அவங்க கிட்ட கேட்டாங்க. பட் ரொம்ப ரூட் அண்ட் வஸ்ட்டு பிஹேவியராக தான் இருந்தது இந்த கோவிலில் வேலை செய்கிறவங்க கிட்ட. ஸோ பெஸ்ட்டாக அவங்கக்கிட்ட போய் கேட்குறத விட நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் எடுத்து போகிறதுக்கு பாருங்கள். ஏன்னா ஃபேமிலியோடு வரப்போ நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசங்கடத்தோடு அவங்க பேசுகிற வார்த்தைகளெல்லாம் கேட்கணுன்னு மற்றவங்களுக்கு அவசியமே இல்லை. ஸோ அது எப்படி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதை பார்த்து செய்துக்கோங்க. அண்ட் கோவிலுமே பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ண போகிறதுனால நிறைய கட்டட வேலையும் போயிட்டு இருந்தது. அதனால் சேஃபாக போயிட்டு வாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க புத்து கோயிலையும் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அண்ட் வரப்போ பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஹோட்டல் போய் தான் சாப்பிட்டோம். ஒரு பன்னீர் தோசை அண்ட் ஆனியன் ரவா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். எங்களுக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லாவே போயிருந்தது. நான் இன்றைக்கி சாமிக்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கு நான் சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நான் கரெக்டான வழியில் போகிறேன்னா, எனக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் வேணும் அப்படின்னு தான் நான் சாமிக்கிட்ட கேட்டேன். இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறத விட நான் இப்படி செய்ய போகிறேன், இது கரெக்டாக இருந்தால் எனக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் கொடுங்க, நான் அந்த விஷயம் செய்ய மாட்டேன். இப்படி தான் நான் யூஸ்வலாக கேட்பேன். இந்த மாதிரி எத்தனை பேர் கேட்பீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சாமியுமே அந்த அம்பாலுமே எனக்கு ஒரு வழி காமிச்சாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தாங்க. நான் எந்த விஷயத்த செய்ய போகிறேன்னு சொன்னனோ அதே டொமைனில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு பர்சனை நான் மீட் பண்ணேன். அவர்கிட்ட பேசுகிறப்போ அவர் சொல்கிறப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது வந்து என்னோடய பாசிட்டிவ் சைன், இதை நான் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்கன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு. நானும் அதை செய்ய தான் போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு விருப்பப்பட்டு ஒரு சைனுக்காக எதிர்பார்த்து சம்டைம்ஸ் பூவெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்டு உங்களுக்கு அந்த விஷயம் செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு நடந்தது, எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ இந்த வருஷம் எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அப்படியே